ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோவை பொறுத்தளவுல நடந்து முடிஞ்ச ராஜா ராணி டாஸ்க பத்தி தான் விஜய் சேதுபதி கேள்வி எழுப்புறாரு. அதாவது முதல்ல ராஜா ராணியா இருந்த ராணவ் சாச்சனா நீங்க ரெண்டு பேரும் எழும்புங்க அப்படிங்கிற மாதிரி எழும்பி நிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறமா போட்டியாளர்கள் எல்லாருக்கிட்டையுமே ராஜாவோட ஆட்சி நடந்துச்சா இல்லனா ராணியோட ஆட்சி நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இதுல முதல்ல எழுந்து பதில் சொல்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டப்பா அருண் தான் எழுந்து பேச வர்றாரு. அவரை பொறுத்தளவுல காளி டப்பா மாதிரி தான் எப்பவுமே கத்திக்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா ராணியை விட ரெண்டு சைடுமே தளபதிகள் தான் ரொம்பவே பவரா இருந்த மாதிரி தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமா முத்துக்குமரன் எழுந்து பதில் சொல்றாரு. அவரை பொறுத்தளவுல என்னமோ சிம்மாசனத்துல கம்மு போட்டு உட்கார வச்சிருந்த மாதிரி தான் ரெண்டு பேருமே சிம்மாசனத்தை விட்டு எழும்பாம உட்கார்ந்து இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ராஜாவை தளபதி ராஜகுரு இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்ண மாதிரி தெரிஞ்சு அப்படியே தப்பி தவறி ராஜா ஏதாவது பேச வந்தா கூட நெஞ்சாங்குழியில அடிச்சு உட்கார வச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்றாரு. முத்துக்குமரன் சொல்ற இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியாது. ராஜாவா இருந்த ராணுவ பொறுத்தளவுல அவருக்கு பேசவே தெரியல. ஒரு வார்த்தை பேசுவாரு, அடுத்த வார்த்தை என்ன பேசுறது அப்படிங்கறது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்படிதான் ராணுவ ராஜாவா இருந்தாரு. அடுத்ததான் ஆனந்தி வர்றாங்க. ஆனந்தியை பொறுத்தளவுல பாய்ஸ் டீம்ல வைல்ட் கார்டா என்ட்ரி கொடுத்தவருக்கு அதிகாரம் காட்டுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு. அந்த வாய்ப்பை சரியா ராணுவ பயன்படுத்தல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. அதாவது இந்த ப்ரோமோவை பொறுத்தளவுல ராஜா ராணி இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட கேரக்டரை சரியா பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ரோஸ்டிங் செஷன் நடக்குது. அது மட்டும் இல்ல இந்த ப்ரோமோல சரியா பாத்தீங்க அப்படின்னா ஆனந்திக்கு ஒரு பேட்ஜ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதாவது மைல்கல் மாதிரி இருக்குது. ரோட்டோரத்துல எழுதி வச்சிருப்பாங்களாங்க, இத்தனை ஊருக்கு இத்தனை கிலோமீட்டர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஒரு பேட்ஜா ஆனந்திக்கு கொடுத்திருக்காங்க. அது என்ன டாஸ்க் அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல விஷால முதல்ல காப்பாத்துறாங்களாங்க. இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுப்பா, ஏன்பா இப்படி கொடுமை பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம் எவிக்ட் ஆகி வெளியே போறது வர்ஷினி தான். அதை நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம். இதுவுமே ரொம்ப அன்ஃபேர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட இந்த சீசன் மைலேஜே இல்ல, டிஆர்பி எல்லாம் டவுன்ல கிடக்குது. அதுக்காக இந்த சீசனோட பலியாடா சாச்சனாவை பயன்படுத்துறாங்க. சாச்சனா தான் வெளியேறணும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம அவங்களோட பேர் மொத்தமா டேமேஜ் ஆயிருச்சு. ஜூலிக்கு கூட இந்த அளவு கெட்ட பேர்கள் வந்திருக்காது. அதை விட அதிகமான கெட்ட பேர் சாச்சனாவுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் விஜய் டிவியை பொறுத்தளவுல எங்களுக்கு காசு தான் முக்கியம், எவன் எக்கேடு கெட்ட என்ன, யார மக்கள் கழிவு ஊத்துனா எங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சாச்சனாவை உள்ள வச்சு சாச்சனாவோட பேரை கெடுத்து இவனுக்கு டிஆர்பியை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மக்களோட ஓட்டுக்கும் மதிப்பு கொடுக்காம பணத்துக்காக ஒரு ஆளை மொத்தமா காலி பண்றது நியாயம் இல்லாத ஒரு செயல். இதுக்கு அந்த பிள்ளைய வெளியே அனுப்பியிருந்தா கூட இருக்கிற பேரோட இருந்திருக்கும். ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல விஜய் சேதுபதி சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க ரெண்டு பேருக்குமே சின்னதா ரோஸ்ட் கொடுக்கறாராம். அதாவது அந்த ஜாம் மேட்டர்லாம் பேசுறாரு அப்படிங்கிற சொல்லப்படுது. அதே நேரத்துல இருட்டுக்கடை பிரியாணியை பத்தி பேச மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதாவது விஷால், அன்ஷிதா, தர்ஷிகா, ஆனந்தி, டப்பா அருண் இந்த 5 பேருமே சேர்ந்து திருட்டுத்தனமா அடுத்தவங்க பொருட்களை திருடி சமைச்சு தின்றுப்பாங்க. இத பத்தி கேள்வி எழுப்பணும். இவங்க இப்படி திருடி தின்னிக்கிட்டு இருக்காங்க, அங்க எல்லாருக்கும் சாப்பாடு வேணும் அப்படிங்கறதுக்காக முத்துக்குமரன், தீபக் இவங்க எல்லாம் சாப்பிடாம கிடக்குறாங்க. இதெல்லாம் ஒரு ஹோஸ்டா கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணமா இருந்துச்சு. ஆனா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல அதை பத்தி இன்னைக்கான எபிசோட்ல பேசின மாதிரி தெரியல. என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல சாச்சனாவை எவிக்ட் பண்ணாம இவங்களோட டிஆர்பிக்காக பயன்படுத்துறது நியாயம் தானா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.